கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஞானி ஆசீர்வதிக்கப்படுவான் எழுதல, அல்லது படித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வேதம் சொல்லல. ஞானவானா இருக்கிற, புத்திமானா இருக்கிற, இந்த உலகத்திலே அறிவுள்ளவனா இருக்கிற சாலோமான் இப்படி சொல்லுகிறான். ஆண்டவர் சாலோமானை பார்த்து கர்த்தர் கேட்டார், உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு கேட்ட போது சாலோமான் சொல்லுகிறான், எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம் ஆண்டவரே, என்ன வேணும்? ஞானத்தை கேட்டான். நாம் இன்னைக்கு எதை கேட்கிறோம்? ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு பணம் வேணும், ஆஸ்திகள் வேணும், அல்லது எதையோ எதிர்பார்க்கிறோம், எதையோ கேட்கிறோம். ரைட், ஓகே, பரவாயில்ல. ஆனா அந்த நாட்களிலே அல்லது இந்த சாலோமான் ராஜா அல்லது ஞானி என்ன சொல்லப்படுகிற மனுஷன் என்ன கேட்டான்னு பாத்தீங்கன்னா ஞானத்தை கேட்டான். ரொம்ப ஞானி. இதுவரையிலும் யாரும் பிறந்தது கிடையாது, இதெல்லாம் பிறக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்ட ஞானம் உடையவனாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். அந்த ஞானத்தை உடையவனா இருக்கிற இந்த சாலோமான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணிக்கு தப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் நான் விளக்கிட்டு நான் முன்னுக்கு போகும்படி வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க. உண்மையுள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. பூரணமான ஆசீர்வாதம். உண்மையுள்ளவன் யார்? வேதம் வாசிக்கிறோம், பூரணமான அல்லது விசுவாசிக்கிறவன், கர்த்தருக்கு நெருக்கமா இருக்கிறவன், அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பூரணமான மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, நல்லா படிச்சிருந்தா ஆசீர்வாதம், அல்லது நான் அப்படி பண்ணிருந்தா ஆசீர்வாதம், கம்பெனி வச்சிருந்தா ஆசீர்வாதம், எதையோ நினைச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆனா ஆசீர்வாதம் அது இல்லை அப்படின்னு மகா ஞானி அல்லது உயர்ந்த மனுஷன் ராஜா அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. எது தெரியுமா ஆசீர்வாதம்? உண்மையான மனுஷன். யார் உண்மையுள்ளவன்? எப்பேற்பட்ட உண்மையுள்ளவன்? வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. அது 128ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிக்கலாம். அது இப்ப வேண்டாம், நல்ல கவனிங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? சகல விதத்துல. அவன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, அவன் மனைவி ஆசீர்வாதமா இருப்பான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கப்படும், அவன் நினைச்சது எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவனுடைய திரவியம் அல்லது அவனுடைய பணம் பிறருக்கு அவன் கொடுக்க மாட்டான், அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாமே சேர்ந்ததுதான் ஆசீர்வாதம். ஒண்ணு மட்டும் ஆசீர்வாதம் அப்படின்னா, ஒண்ணு மட்டும் நம்ம இப்ப எப்படி சொல்றது, ஒரு பையன் இருக்கிறான், அவன் வளரணும், ஆனா வளரவே இல்லை, ஒரு கை மட்டும் வளருது, எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டீங்களே. வளர்றான் பாத்தியா, கை இவ்வளவு பெருசா இருந்தது, இப்ப இவ்வளவு பெருசாயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வளர்ச்சியா? சீரான வளர்ச்சி, கரெக்டான ஒரு டெவலப்மெண்ட், எல்லாவற்றிலும் வளர்வது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உண்மையான மனுஷன் அவன் பூரண ஆசீர்வாதமாயிருப்பான். பூரண ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், எல்லா வகையிலும் எவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானோ, மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த ஆசீர்வாதங்களை எவன் பெறுகிறானோ, ஏகமாய் சமமாய் ஏற்ற விதமாய் டெவலப்மெண்ட் கரெக்டா சீரா நடக்கும் போதுதான் அதுதான் பிளெஸிங். ஒண்ணு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமே கிடையாது. இன்னைக்கு நாம நினைக்கிறது ஒண்ணு பெற்று, நிறைய பேர் பணக்காரன் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சமாதானமே இருக்காது. அவங்களுக்கு சமாதானமே இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனா என்ன இருக்கும்? பணம் இருக்கும், ஏகப்பட்ட பணம் இருக்கும். பணத்தை வச்சு என்ன பண்றது? கோவிட்ல வந்தது பிரச்சனை, எல்லார்கிட்ட பணம் இருந்தது, சாப்பிடுறதுக்கு அரிசி இல்ல, என்ன பண்ணுவீங்க? ஒரு மூட்டை பணம் வச்சிருக்கீங்க,
ஆனா 1/2 கிலோ அரிசி வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அரிசி தான் சாப்பிடுவீங்க, பணத்தை சாப்பிடுவீங்களா? ஒரு சில்லறை இவ்வளவு எத்தனை கையில கொடுக்குறேன், சாப்பிடுறேன் டெய்லி உட்காந்து கட்சி கட்சி சாப்பிடுவீங்களா? சீரான வளர்ச்சி, சீரான காரியங்கள் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பூரணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். உண்மையுள்ளவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு யார் பயப்படுகிறான்? கர்த்தருடைய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியம் உள்ளவன், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன். யார் கை கொள்ளுகிறான் அப்படின்னா ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா இருக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. தாவீது சொல்லுகிற, கர்த்தாவே நான் உன்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவனா இருந்தா ஆண்டவர் நமக்கு உண்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்றாரு. ஆமென், அல்லேலூயா. நாம பூரணமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுவதற்கு எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும், உண்மையுள்ளவனா இருக்கணும், உத்தமம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு, 5 தலந்துகளை ஒருத்தன் கையில கொடுக்கிறாரு, 2 தலந்துகள் ஒருத்தன் கையில கொடுக்கிறாரு, 1 தலந்தை ஒரு கையில கொடுக்கிறாரு. இவன் ஒரு பொண்ணு பண்ணவன். நான் யோசிப்பேன், 1 தலந்து வச்சிருக்கிறவன் உண்மை இல்லவனா இல்லையா? தெரியாம கேக்குறேன். உங்க கையில நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேங்க, மறுபடியும் அடுத்த மாசத்துல வந்தேன், 1000 ரூபாய் கொடுமான்னு கேட்டேன். நான் எந்த நோட்டு கொடுத்தேன் அதே நோட்டு எடுத்துன்னு வந்து என் கையில கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மை இல்லவர்களா உண்மை இல்லாதவர்களா? இப்போ இந்த எஜமானனுக்கு இவன் என்ன செய்யறான்? அந்த தலனை கரெக்டா தான் கொடுக்குறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏய் நீ வந்து யார் தெரியுமா? நீ வந்து பிரயோஜனம் இல்லாதவன், நீ கெட்டதாசன். நல்ல கவனிங்க, என்னை கேட்கிற தேவஜனமே, உண்மையுள்ளவன் எப்பேற்பட்டான் அப்படின்னா சகலவற்றிலும் வளர்கிறவன், ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவனா இருக்கிறான். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவனா இருந்தா டெவலப் பண்ணும்படிக்கு விரும்புகிறார். 5 வச்சிருக்கிறியா? உனக்கு கர்த்தர் 10 கொடுக்கணும் விரும்புகிறார். ஆமன்ற மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. 2 வச்சிருந்தியா 4 கர்த்தர் உயர்த்தணும் விரும்புறாரு. ஆனா நீ உண்மையிலும் படு உண்மையா இருக்கிற, நோண்டி பூமியை தோண்டி அதுல புதைச்சு வச்சு மறைத்து, இதோ ஆண்டவரே நீர் கொடுத்தது பத்திரமா கொடுக்கிற அப்படின்னு சொன்ன உண்மை இல்லவன் தான். ஆனா கர்த்தருக்கு பிடிக்காது. சபைக்கு வரும்போது நீ எப்படி இருந்த? சபையில வரும்போது ஞானஸ்தானம் எடுக்கும் போது எப்படி இருந்த? ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது எப்படி இருந்த? ஆண்டுடைய பிரசவத்தை வரும்போது எப்படி இருந்த? பேத்தேல் சபைக்கு வரும்போது எப்படி இருந்த? ஆனா இப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், கர்த்தரை உயர்த்தவில்லை என்றால், கர்த்தருக்கு சமாதானம் கொடுக்கவில்லை என்றால், நீ இன்னும் ஆண்டுடைய சமூகத்துல உண்மையுள்ளவனா இல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கேட்கிறாரு. நீ வரும்போது கூனி குறுகி வந்த, கடனோடு வந்த, பலவீனத்தோடு வந்த, குறையோடு வந்த, அல்லது ஆண்டுடைய சமூகத்துல ஒண்ணுமே இல்லாமல வந்த, ஆனா நீ வந்த பிறகு என்ன செஞ்ச? என்னுடைய காரியங்கள் நீ உண்மையுள்ளவனா இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருப்பார். ஆனா சில நேரத்துல நம்ம உண்மை இல்லாதவர்களா இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கொஞ்சம். ஆண்டவர் கேட்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்துல நீயும். இன்னைக்கு ஆண்டவர் உண்மையும் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரியான டெவலப்மெண்ட். ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல் மேன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உத்தமமானவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தாமே வேதத்துல வாசிங்க அநேக இடத்துல பார்க்கும்போது உத்தமனாய் இருந்தவர்களை கர்த்தர் உயர்த்தின காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். தாவீது இப்படி சொல்லுகிறான், வேதத்துல வாசிக்கும் போது, சங்கீதத்துல வாசிக்கும் வசனம் இப்படி இருக்கு, ஆண்டவரே உமக்கு பயந்தவர்கள் மேல் இப்படி கிருபை தங்கி இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை நம்ம தங்கி இருக்கிறது. என் ஜீவனும் மேலானது கிருபை என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு பயந்தவர்களாய், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவருக்கு உத்தமானவர்களாய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். சகலவற்றிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா உண்மையுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் உண்மை எதிர்பார்த்தார்.
ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கிட்ட கர்த்தர் உண்மை எதிர்பார்த்தார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கிட்ட உண்மை எதிர்பார்த்தார். அவன்கிட்ட கேட்கிறாரு, ஏய் எங்கப்பா போற, உன் பேர் என்னப்பா? அவன் ஏமாத்துறான். உண்மையா சொன்னாதான், உண்மையா இருந்தாதான், நேர்மையா இருந்தாதான், உத்தமனா இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனை கேட்கிறாரு, உன் பேர் என்ன சொல்லு. அவன் சொல்றான், என்னை பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம அப்படிதான், ஆண்டவரே என்னை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும், என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும், என் பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் அப்படி சொல்றாரா? ஒண்ணு எஸ் இல்ல நோ. போன வாரத்துல 2 பாஸ்டர் வந்தாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. அவர் கேட்கிற, என்னையா உங்க சபை ஆளுங்க ஒரு வாய் அது மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க நான் கேள்வி கேட்டு கேட்டு உனக்கு பதிலே கிடையாதுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. நல்ல கவனிங்க, என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் உண்மையும் உத்தமமானவனை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவர் இந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் விரும்பினார். ஆண்டவர் பிரச்சனைக்குள்ளாய் அவனை ஒப்பு கொடுத்தார், பிசாசன் கையில ஒப்பு கொடுத்தார். நடந்தது என்ன? அவன் உண்மையும் உத்தமத்தை கர்த்தர் பார்த்து 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது என்ன? உண்மையுள்ள மனுஷன். கேட்கல, சத்தமா சொல்லுங்க. பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ உண்மையானவனா இருந்த கர்த்தர் பரிபூரணமான கம்ப்ளீட் பிளெஸிங். அப்போ கம்ப்ளீட் பிளெஸிங் இருந்தா கம்ப்ளீஷன் இல்லாத பிளெஸிங் ஏதோ ஒண்ணு இருக்குது. எதையோ ஒன்ன புடிச்சிட்டு ஆண்டவனை ஆசீர்வதிச்சிட்டார், ஆண்டவர் ஆசை இல்ல. சமமான பிளெஸிங், ஏற்றத்தாழ்வில்லாத பிளெஸிங், சகலவற்றிலும் ஆசீர்வாதம், ஒரு சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். அப்படின்னு யார்? ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தன் வேலைக்காரருக்கு போஜனத்தை கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படிக்கு. இன்னைக்கு ஏற்ற காலம், ஏற்ற காலத்துல ஏற்ற விதமாய். சாயங்கால நேரத்துல பிரியாணி எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிடுனாக்கா சாப்பிட முடியுமா? சொல்ல மாட்டீங்களே. மத்தியானம் 1 மணிக்கு பிரியாணி எடுத்து வச்சா எப்படி சாப்பிடுவோம்? சில பேர் சந்தோஷம், அது பண்ணுங்க பாஸ்டர். என்கிட்ட ஒண்ணும் இல்லம்மா, நான் ஏசப்பா கிடையாது, என்கிட்ட அந்த ஜெபம் பண்ண உடனே 5 அப்பம் அப்படியெல்லாம் வராது. அந்த அளவுக்கு பெரிய ஆள் நான் கிடையாது. நல்ல கவனிங்க, ஏன் சொல்றேன்னா, ஏற்ற காலம். ஆண்டவர் இந்த இடத்துல அழகா சொல்லுகிறார், எஜமானத்தில் தன்னுடைய வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்க ஏற்ற காலம். சரியான நேரத்துல சரியான விதமாய் செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் நாம ஆண்டவருக்கு எப்பேற்பட்டோம் அப்படின்னா ஊழியக்காரலா இருக்கணும். எந்தெந்த நேரத்துல எதை செய்யணுமோ கரெக்டா செய்யணும். ஜெபிக்கிற நேரத்துல, வேதம் வாசிக்கிற நேரத்துல, வேலை செய்யற நேரத்துல, சர்ச்சுக்கு வர நேரத்துல, சாரி சர்ச்சை விட்டு போற நேரத்துல, என் ஆத்துமாவேன்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் கவனிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து மாறாதவாறேன்னு பாட்டு பாடுவோம். பாட்டு பாட என்ன செய்வோம்? உனக்கு ஒரு குட் பாய் சொல்லிட்டு போயிட்டு, ஆனா இதை மட்டும் கரெக்டா செய்வோம். ஆனா நேரத்துக்கு வர்றது, ஒண்ணு சொல்றேன், உண்மையும் உத்தமமும். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது சகலவற்றிலும். ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார்னா உண்மையுள்ளவனாய். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிற, கர்த்தாவே உம்முடைய வாசல் அருகே நான் அமர்ந்திருப்பேன்.
உம்முடைய வாசலருகன் அமர்ந்திருப்பேன். நேரத்தை கடைபிடிக்கிறவனா இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். ராஜானு அவன் தன்னைத்தான் உயர்த்தியில, தன்னுடைய பலத்தை பார்க்கல, பராக்கிரமத்தை பார்க்கல, தனக்கு இருக்கிற ஞானத்தை பார்க்கல. யார பார்க்கறான் அப்படின்னா கர்த்தரை பார்க்கறான். அதனாலதான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம், என் கண்மலையாகிய கர்த்தாவே. இன்னைக்கு நம்ம யார பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம யார நம்புறோம்? தன் சொந்த பலத்தின் மேல் சாயாமல் அவன் கர்த்தர் மேல் சாய கடவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உன் பலத்தின் மேல் சாய்ந்து அப்படின்னா ஒரு நாளில் நீ தோற்கடிக்கப்படுவ. உன் ஞானத்தின் மேல் சாய்ந்து அப்படின்னா ஒரு நாளில் நீ ஏமாற்றப்படுவ. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் சாய்ந்து இருக்க கடவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல தோற்கடிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? செய்ய வேண்டிய நேரத்துல எதுவுமே ஜெபிக்க வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டீங்க. 40 நாள் உபவாசத்துல ஃபயரா இருப்பான். அப்படியே எண்ணெய் தூக்கி மேல போட்டா எண்ணெய் படபடன்னு வெடியும். அந்த என்ன சொல்லுவீங்க, எண்ணெயில ஏதோ போடுவீங்களே, கடுகு தூக்கி போட்டோன்னு வச்சுங்க, அப்படியே பொறிக்கும் டப்பு டிப்பு டப்புன்னு. 40வது நாள் முடிஞ்சிட்டு என்னைக்கு நம்ம பிரியாணின்னு கைய வச்சு சாப்பிட்டோமோ, எப்போது? ஈஸ்டர் அன்னைக்கு. அன்னைக்கு ஜபத்தை மடித்து வைத்து இயேசு சீலைகளை என்ன பண்ணாரு? மடித்து தலைமாட்டிலே வைத்து அவர் போயிட்டாரு. அது மாதிரி ஜபத்தை கூட மடிச்சு வச்சு அங்க அதோட ஜபங்காலி, சபை காலி. நான் ஆண்டவருக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், நான் இஷ்டம் போல இருப்பேன். இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கன்சிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கிறாரு. கண்டினியூவா நீ பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உண்மையுள்ள மனுஷன் பூரணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உண்மையா இருந்து யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யோபு உண்மையும் உத்தமமானவன். யாரு சொல்றது? ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டான் தெரியுமா? எல்லாமே போச்சு. பணம் போச்சு, ஆடு மாடு போச்சு, வேலைக்காரன் போயிட்டான், தனக்கு அழுது தன் பிள்ளைகள் போயிட்டாங்க, வீடு போச்சு, எல்லாம் போச்சு. வெறுமையா உட்காந்து இருக்கிறான். உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஹலோ, உண்மையா இருந்தா யாரு சாட்சி கொடுக்கிறா? என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? யாரு? ஆண்டவர் பார்த்து கேட்கிற, பிசாச பார்த்து, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ அப்படின்னா ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாரு? இவன் கண்ணை வச்சது கூட ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு. இவன் மேல எப்படியாவது காலி பண்ணணும்ன்றது கூட ஆண்டவர் அறிந்திருந்தார். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், தினந்தோறும் அவன் பலி கொடுக்கிறவன் தான் உண்மையும் உத்தமம் என்று கர்த்தரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்ததுனால வந்தது என்ன? வந்தது என்ன? இங்க என்ன வசனம் போட்டிருக்கு? இல்ல, நீதிமொழிகள் 28:20 என்ன போட்டிருக்கு? உண்மையுள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் போட்டிருக்கா? ரைட், ஓகே. ஆனா அல்லது யோபுக்கு கர்த்தரே சொன்னார், இவன் உண்மையும் உத்தமமானவன், எனக்கு பயப்படுறவன், அவனை பாதுகாக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அவன் உண்மையா இருந்ததுக்கு பிரதிபலன் என்ன? கேட்கல. எல்லாத்தையும் இழந்தான். இப்போ ஒருவேளை நம்ம தான் யோபு, பேத்தேல் சபைக்கு வந்துட்டோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆவியில நிரம்புறோம், அபிஷேகம் தான், ஜப கூட்டம் தான், நம்ம காணிக்க கொடுக்கிறோம், தசமாவத்தை கொடுக்கிறோம், பாஸ்டருக்கு டீ கொடுக்கிறோம், எல்லாமே கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி கூட போட்டோம். ஆனா இப்ப திடீர்னு நம்ம கையில ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? பேத்தேல் சர்ச்சும் வேண்டாம், ஏசப்பாவோ நான் என்ன மாதிரி இருந்தேன் தெரியுமா, காணிக்கை எப்படி கொடுப்பேன் தெரியுமா, தசமா பாகத்தை எப்படி கொடுப்பேன் தெரியுமா, ஆண்டவருக்கு எப்படி பயப்படுவேன் தெரியுமா, சபையில எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா, சபையெல்லாம் பெருக்குவேன்,
சபையில இருக்கிற குப்பை எல்லாத்துக்கும் வெளியில கொட்டுவேன், எதை ஒண்ணா பண்ணுவேன். ஆனா என்ன கர்த்தர் கைவிட்டாரு, என்ன ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு, என்ன கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஆண்டவரை பார்த்து தூசணமான வார்த்தை பேசுவோம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தடைகள் வரும், வியாதிகள் வரும், அல்லது அவமானங்கள் வரும். ஆனா அதை பார்த்து கவலைப்படாத. ஆண்டவருடைய வேதம் எப்படி சொல்லுகிறது, ஒரு எஜமானுடைய கீழ் இருக்கிற ஒரு வேலைக்காரன் ஏற்ற காலத்துல கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். பிரச்சனை வந்ததுன்னு ஓடி போயிட்டீங்கன்னா, ஒருவேளை யோபு பிரச்சனை வந்ததுன்னு ஓடி போயிட்டானா ஆசீர்வாதம் பெற்றிருந்திருப்பானா? சொல்ல மாட்டீங்க. இதுக்கு நாம என்ன, நான் எதுல கம்மி, நான் என்ன பண்ணல, நான் பாஸ்டருக்கு வந்த உடனே நான் கிளாஸ்ல தண்ணி கொடுத்தனே, தண்ணி கொடுத்து கணக்கு இது சொல்லிட்டீனா, நான் டீ குத்தேன் அப்படின்னு சொல்லிட்டீனா உனக்கு அங்கிருந்து என்ன வராது? சொல்ல மாட்டீங்க. சொல்லி சொல்லி காமிக்கிறிய நீதான். அன்னைக்கு நான் உனக்கு சிக்கன் கொடுக்கல சொல்றீங்களா இல்லையா? அப்போ அன்னைக்கு நான் உனக்கு பிரியாணி மறந்துட்டியா? என்ன பார்த்து கேட்கறது, மறந்துட்டியா அன்னைக்கு பிரியாணி? அம்மா தாயா, நீ பிரியாணி போட்டதெல்லாம் சந்தோஷம் தான், நான் சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ அதை ஞாபகத்தில் வச்சிரு, அதை வைத்து என்னை ஆசீர்வதிக்கல. ஆசீர்வதிக்கிறதுக்கு பாஸ்டரா யாரு? கேட்க மாட்டேது, கர்த்தர். வேதத்துல வாசிக்கிறோம், தீர்க்கதரிசியை சேர்த்துக் கொள்கிறோம், கர்த்தரை சேர்த்துக் கொள்கிறான். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை இல்லவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உத்தமமானவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலவேளை கேட்கிற தேவஜனமே, இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கும் போது அழகாய் நேர்த்தியாய் போடப்பட்டிருக்கிறது. எஜமான இடத்துல அந்த வசனத்தை வாசிங்க, 45 வாசிங்க, 24-45 மத்தேயு. போதும். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார்னா, மற்றவளை நீ விசாரிக்கிறவனாய், மற்றவனை சரியான நேரத்துல உபசிக்கிறவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உண்மையுள்ளவனாய். அப்படிதான் அர்த்தம். ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யம் எப்பேற்பட்டது அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, எப்பேற்பட்ட தெரியுமா? ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், தூங்கும் போது அந்த விதைகளை மத்தியில களைகளை விதைத்தான், கோதுமை மத்தியில களைகளை விதைத்து விட்டான். அப்பேற்பட்டதுதான் அந்த பரலோக ராஜ்யம் சொல்லுகிறார். உணர்த்தர் கையில சொல்லுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 தலந்து 2 தலந்து 2 தலம் அல்லது 1 தலந்து சொல்றார். உன்னடத்துல என்ன சொல்றாருன்னா, 10 காசுகளை பற்றி பேசுகிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இது எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, உண்மையும் உத்தமன். ஒரு ஸ்ரீ கையில 10 தலந்துகள் அல்லது 10 நாணயங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல 10ல 1 தொலைச்சிட்டாங்க. அவள் என்ன செய்யணுமாம்? என்ன செய்தாலாம்? கேட்கல. தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாமலா இருந்துருவாங்க. சில பேருக்கு பாவம், என்ன பார்த்தா, பாஸ்டர் நம்ம பாஸ்டர் பாவம், அவருக்காக நம்ம ஒரு முழிச்சிருக்கோம். அல்லேலூயா. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். 10 நாணயங்கள் இருக்கிற ஒரு ஸ்ரீயை பத்தி நம்ம வாசிக்கிறோமா? ஆமா பாஸ்டர், இருக்கிறாங்க. அது மாதிரி இல்ல, அது மாதிரி இருக்கா? சத்தியமா சொல்லுங்க பாஸ்டர். வர்றது இருக்குதா? அதாம என்ன செய்தாங்க? கேட்கல. படிச்சீங்களா இல்லையா? பச்சைன்னா ஒரு பிரச்சனை, படிக்கலன்னா ஒரு பிரச்சனை, உன்னை நான் பாக்குறதே கிடையாது. அது மாதிரி கேள்வி கேட்ட நிறைய பேர் இல்ல, தலை குடிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே, நான் யாரும் கேட்கல. 10 நாணயங்களை உடைய இருக்கிற இந்த அல்லது இந்த ஸ்ரீ என்ன பண்ணுகிறாள்னா, ஒரு தலந்தை அவள் தொலைத்து விட்டாள். என்ன செய்தால்? அதை தேடினாள், வீடு முழுக்கும் பெருக்கினாள், தேடி கண்டுபிடிக்க மட்டும் அவள் அதை விட்டு விடவே இல்லை. 10 தலந்துகளை சேர்த்தாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த 10 தலந்துகளை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த 10 தலந்துல 1 தான்ப்பா போச்சு, போனா போது போ, இது 9 வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. நம்ம பாசையில சொல்லவா? 10 நாணயம் இருக்குங்க, 1 தொலைச்சிட்டா.
இதாங்க 10ல் 1 போச்சு, இதாங்க 9 வச்சுங்க கையில கொடுத்தா ஏன்னா கொன்றுவோம் போறாங்க, போ குடு ஒன்னாவது போ அப்படின்னு சொல்ல அனுப்ப மாட்டோம். நம்மள தானே சொல்லியிருப்பான். போச்சுங்க என்ன போட சொல்றீங்க, அடிப்பீங்களா, அடிங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தெரியல, உண்மையிலே தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனா அவ என்ன செய்தாலாம், பெருக்கி ஆமா கண்டுபிடித்து எடுத்துட்டு வந்து தன் தகப்பன் இடத்துல கொடுத்தாள். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உண்மையும் உத்தமமும் உங்களை ஆசீர்வதிக்கும். தாவீது 90 ஆடுகள் அந்த இடத்துல இருக்கும் போது ஒரு ஆடு காணாம போனதுக்கு அவரை தேடி கண்டுபிடிக்க மட்டுமாய் அவன் கண்டுபிடிக்காம விடவே இல்லை, அதை எடுத்து தன் தகப்பன் இடத்துல ஒப்பு கொடுத்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம உண்மையும் உத்தமத்தை என்ன செய்கிறோம், காம்ப்ரமைஸ் ஆகிறோம். கர்த்தர் இந்த இடத்துல உங்களை பார்த்து கேட்கிறாரு, டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் செல்ஃப். ஜப நேரத்தை ஜபத்துக்கு கொடு, சபை நேரத்தை சபைக்கு கொடு. அசட்டையா இருக்கிற மனுஷன் கேட்கல. ஏன்னா இப்பேற்பட்ட வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது பாஸ்டர். உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை உயர்த்தவே, இது ஞாபகம் இருக்கும் பாஸ்டர். இது மாதிரி ஏதாவது வசனத்துல கேளுங்க பாஸ்டர். நீங்க என்ன திடீர்னு பார்த்து என்ன கேக்குறீங்க எங்களை? அசட்டையாய் செய்கிற மனுஷன் இன்னைக்கு எதை நம்ம அசட்டைய காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில தட்டி எழும்பணும். என்னன்னு, இன்னைக்கு தேவனுடைய சபை இருக்குது. இன்னைக்கு நான் 8:45 சபையில இருக்கணும், நான் லேட்டா போயிடக்கூடாது, நான் கண்டிப்பா சீக்கிரமா போகணும். இது தேவனுடைய பிரசன்னம், ஆணுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கணும் என்கிற பயம். உத்தமம் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் போது தாவீது இப்ப இருக்கிறான், ஒரு கரடி வருது, ஒரே ஒரு அல்லது ஆடை புடிச்சிட்டு ஓடுது. நம்மால் என்ன பண்றான் கேட்கல, ஓடி போய் நம்மள என்ன பண்ணிருப்போம், ஓடி போய் மரத்தில் ஏறி இருப்போம். ஏங்க பிரச்சனை? கரடி ஒரே ஒரு ஆடு தானே எடுத்துன்னு போச்சு, 99 ஆடு இருக்குல்ல, இது எத்தனை போய் ஈசா கையில, ஐயா அப்பா இது மாதிரி நான் போனேன், ஒரு கரடி வந்தது, ஒரு ஆடை தூக்கி ஓடிச்சு, அதனால நான் என்ன பண்ணேன் சொல்ல மாட்டீங்க, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? புரியல பாருங்க. ஒருத்தர் கொட்டாய விட்டா அப்படியே அந்த அந்த பரிசுத்தாவி மாதிரி அப்படியே ஒரு கீழ இருக்குது, அப்படியே பற்றி எரியட்டோன்ற மாதிரி அப்படியே சர்ன்னு வருது, அப்படியே ஒரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? இல்லப்பா தம்பி, நீ ஓடி போய் அடிச்சு சாவடிச்சு நீ எத்தனை வந்திருக்கோம் சொல்லியிருப்பாரா? நீங்க உங்க பையன்ல இருந்து அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? தப்புன்னு வந்தாடா, போதண்டா சாமி நீ வாடா சொல்லிருப்போமா இல்லையா? ஆனா நம்மால விடல. அது எப்படி எடுத்துட்டு போவோம்? என் தகப்புடைய ஆடுகள் எப்படி கொள்ளை அடிக்கும், என் தகப்புடைய ஆடுகளை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓடி பின்ன ஓடி போய் அதன் வாய்க்கு தப்பவித்து அதை விடுவித்து தன் தகப்பட சொல்றான், அப்பா ஒரு நாளில இப்படி வந்தது, நான் அந்த வாய்க்கு நான் தப்பவித்தேன் சொல்லுகிறான். இப்ப சொல்லுங்க, இவருடைய உண்மைக்கு கர்த்தருடைய ஆசீர்வதித்தாரா இல்லையா? அவன் உத்தமத்தை கர்த்தர் கண்டாரா இல்லையா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வேலையின் நிமித்தமாய் நீங்க சரியானவனா இருந்தா கர்த்தர் உங்களை கண்டிப்பா உயர்த்துவாரு. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு, ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். சகலவற்றிலும் ஆண்டவர் பார்த்துட்டு, நீதிமான் வாக்கு கொடுத்து நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பான், மாற மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. நம்மளா இருந்தா அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன், இப்போ வந்து நீ கேக்குற சொல்லிருப்போம், சொல்லுவோமா இல்லையா? அன்னைக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன், தப்பாய் போச்சு, சாரி அப்படின்னு உடனே என்ன ஆகும்? இல்ல எனக்கு தெரியாம கேக்குறேன், எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோபமாவே பாக்குறீங்களே. இந்த உண்மையான மனுஷன் பத்தி பேசாதீங்க, ஆசீர்வாதமா இருப்பான் அதை எடுங்க. இது உண்மையை தள்ளி விட்டு கீழே இருக்கிறது எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா இந்த ஹாப்பி வரணும்னா அது செஞ்சாதான் வரும். இந்த 99 ஆடுகள் நானா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன், எப்பா வந்தது வந்தது உன்னோட போச்சு, 99 மீதிதான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, 99 ஆடுகள் மீற வச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நேரா எங்க அப்பா கிட்ட போய் 99 ஆடுகளை நான் காப்பாத்தினேன், உன்னை விட்டேன்னு சொல்ல மாட்டேன், என்ன சொல்லுவேன்? 99 காப்பாத்தினேன்.
இது மாதிரி வந்தது, நான் ஒரு பெரிய ஒரு இது வந்தது, நான் காப்பாத்தினேன், சிங்கம் வந்தது, ஒண்ணு வந்தவனே ஓடி போய் வாய்க்கு தப்பித்தான் சொல்ல மாட்டேன், அவனை எத்தனை போனா போது, போ போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து 99 போய் பாத்தியா சிங்கம் வந்தது 99 எப்படி காப்பாத்தின பார். ஆனா தாவீது அப்படி சொல்லல. என் தகப்பன் கொடுத்ததை நான் பாதுகாப்பேன்னா, உண்மையும் உத்தமனா இருந்தான், உண்மையுள்ளவனை கர்த்தர் பூரண ஆசீர்வாதங்களை பெற பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பார்ப்பார்னா, ஒவ்வொரு சிறு சிறிய விஷயத்திலையும் ஆண்டவர் உங்களை எப்படி பார்ப்பார்னா, நேர்த்தியா பார்ப்பார், சரியா பார்ப்பார். ஏன்னா நம்ம அநேக நேரத்துல என்ன தெரியுமா செய்வோம், ஆண்டவர் இதெல்லாம் விட்டுருவாரு, பரவாயில்ல விடு, ஆண்டவர் இதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாரு விடு. இல்ல, ஆண்டவர் நம்மள கரெக்டா பாக்குறாரு, சரியான விதத்துல கர்த்தர் பாக்குறார். ஏதோ வேணாம்னா வேணாம், இது வேணும்னா வேணும். எப்ப ஆண்டவர் சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாருங்க, சிறிய சிறிய டெஸ்ட் வைப்பாரு. ஆனா அந்த சிறிய சிறிய டெஸ்ட் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், கேட்கல, அந்த டெஸ்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயினே இருப்போம். அவரு என்ன பண்ணுவாரு, அப்படியா 4ஆம் கிளாஸா, அடுத்த வருஷம் மறுபடியும் இருடா தம்பி, அடுத்த வருஷம் மறுபடியும் வரும், அடுத்த வருஷம் டெஸ்ட் வைப்பார். மறுபடியும் நம்ம என்ன செய்வான், ஒண்ணு தெரிஞ்சா சொல்லுங்க, சொல்லலாம் எல்லாம் கம்முனு இருக்க, நம்ம என்ன செய்வான், அப்படிதான் இருப்போம். அப்புறம் அவரு என்ன சொல்லுவாரு, 4ஆம் கிளாஸா, சரி இருப்பா தம்பி, எத்தனை வருஷம் படிப்போம் 4ஆம் கிளாஸ். ஆண்டவர் கேட்கிறார், உண்மையுள்ளவனை கர்த்தர் பூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தருக்கு மகிமையாய் வருகிற விஷயத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படணும், உண்மையுள்ளவனா இருக்கணும், உத்தமம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம கிட்ட, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மறுபடியும் நம்ம நீதிமொழிகளுக்கான கடந்து போகலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமா, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், துர்மார்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நீதிமானுடைய தலைமேல் தங்கும். ஆண்டவர் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தங்க வைக்கணும் விரும்புறாரு, உன் சிரசின் மேல தங்க வைக்கணும் விரும்புறாரு. ஆனா நாம உண்மையுள்ளவனா இல்லாதபடினால, உத்தமம் உள்ளவனா இல்லாதபடினால, நீதி உள்ளவனா இல்லாதபடினால ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம மேல இன்னைக்கு என்ன வைக்கல, ஹல்லேலூயா. சிரசின் மேல, சிரசுனாக்கா தலை மேல என்ன இருக்குமா, அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னுடைய ஜாதிகள் மத்தியில கர்த்தரை உயர்த்தி வைப்பார், மனுஷர்கள் மத்தியில கர்த்தரை உயர்த்தி வைப்பார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் விரும்புறார். ஆனா பெற்றுக்கொள்ள நீயும் நானும் திராணி இல்லாதவரா இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சபை விஷயத்திலேயோ, ஜபத்தின் விஷயத்திலோ, கர்த்தருக்கு பயப்படுற விஷயத்திலேயோ நீ கொஞ்சம் அப்படியே பிளாக் சைட்ல இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், ஜாக்கிரதை, உன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். நோ இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் புல்லாபுரத்துல, அந்த குடும்பத்துல ஒரு அம்மா, அந்த பாஸ்டருக்கு அவங்க கிட்ட கொடுக்க ஒண்ணுமே கிடையாது, அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. காலையில எழும்பி வருவாங்க, சபையை பெருக்குவாங்க, பாய போடுவாங்க, பாஸ்டர் உட்கார இடத்துல தொடச்சு விடுவாங்க, ஒரு சொம்புல தண்ணி எடுத்துன்னு வைப்பாங்க, அவ்வளவுதான். சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லாத ஒரு குடும்பம். இன்னைக்கு நீங்க புல்லாபுரத்துல போய் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தை போயிட்டாங்க. உண்மையும் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் பணத்தையும் உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துல கர்த்தர் எதிர்பார்க்கல. உத்தமமான காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதில்ல, ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவதில்ல. ஆண்டவரே, உம்மை நான் கடந்து வரேன், நான் உம்மை ஆராதிக்க வரேன், நான் லேட்டா போயிட கூடாது ஆண்டவரே, நான் ரொம்ப தனிவு செய்ய கூடாது ஆண்டவரே, வெறுவரனை எழுந்து கடந்து போகணும். இயேசு எழுந்தா,
முதலாவது காலை வேளையில விடிகாலை 3 மணிக்கு அல்லது எழுந்து இந்த யோவன்னாள், சூசன்னாள், இந்த மத்தலேரி மரியாவர்கள் எழுந்து தேவனை சந்திக்க போறாங்க. உண்மையும் அன்பும் உத்தமத்தையும் காண்பித்தாங்க. கர்த்தருடைய பெயர்களை கர்த்தர் வேதத்தில் எழுதினார். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தான். திங்கட்கிழமை காலையில எழுந்து மறுபடியும் நான் வேலைக்கு போகணும், டயர்டா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு படிக்கிறீங்க பாருங்க, உனக்கு சம்பளம் வரும், ஆனா ஆசீர்வாதம் வராது. உங்ககிட்ட பணம் நிற்கும், ஆனா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. வேதத்துல வாசிக்கிறோம், சகலத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கு அல்லது எல்லாவற்றுக்கும் அவர்தான் நீதியுள்ள கர்த்தர், அவரிடத்துல எல்லாம் உண்டு. வேதத்துல வாசிக்கிறோம், வெள்ளியும் பொன்னும் என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நாம உலகத்து காரியங்களுக்கு கொடுக்கிற அந்த உண்மையும் உத்தமத்தையும் இன்னைக்கு தேவனுக்கு கொடுப்பதில்லை. அதனால இன்னைக்கு அநேக காரியங்களில நம்ம லாஸ் ஆகிறோம், கர்த்தரை விட்டு விடுகிறோம். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது நீங்க தான். இப்போ ஒரு வேலை சும்மா சொல்றேன், தப்பு தான், நீங்க தான் கடவுள். நம்ம 8:45 நம்ம வர்றது 10:15. இப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கலாம். நீங்க ஆண்டவரை சும்மா சொல்றேன், நீங்க ஆசீர்வதிப்பீங்களா இல்லையா? நீங்க தான். நான் சொன்ன அப்புறம் பாஸ்டர் என்ன சொல்றாரு, அவர் கடவுளாம் கிடையாது, சும்மா சொல்றேன், நீங்க தான் கடவுள். நீங்க வரீங்க இன்னைக்கு 8:45 நம்ம சபை, நீங்க வர்றது 9:30 10 மணிக்கு வரீங்க. இப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலாமா? நீங்க ஆசீர்வதிப்பீங்களா? சரி, நீ என்ன சொல்றது எனக்கு புரியல, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்க தான் கடவுள், உங்க பையன் தான் சபைக்கு வரான், அவன் வரணும், அவன் 8:45 வரணும், அவன் வரான் பாருங்க 10 மணிக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? கேட்கல. ஒரு பந்தயம், ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசா, கடைசியா வந்தவனுக்கு பரிசா? சாரி பாஸ்டர், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, கடைசியா வந்தாதான். ஏன்னா நாங்க ஸ்லோ சைக்கிள் ரேசிங் தான் இருப்போம். ஸ்லோ சைக்கிள் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்? என்னது அது? சைக்கிள் கடைசியில அவன் ஓடுவான். ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல மெல்லமா ஓட்டிட்டு வருவான் பாருங்க. கடகடம் சைக்கிள் ஒருத்தன் ஓட்டிட்டு வந்தானா அவன் அவுட்டு. நீங்க ஓட்டப்பந்தயத்துல எவன் கடகடன்னு வரானோ அவனுக்கு பரிசு. இந்த ஸ்லோ சைக்கிள்ல எவன் கடைசியா கோட தொடறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் பரிசு. ஏன்னா ஸ்லோ. நம்மளுக்கு நம்ம சர்ச்சில் நம்ம வைக்கிற போட்டியா என்னது? ஸ்லோ சைக்கிள். நாங்க பின்னாடி வருவோம், எங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல. வேதத்துல வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய பிராகாரத்தில் கால் வைக்கும் போது பயத்துடனே நடுக்கத்துடனே உம்முடைய பிரசன்னத்துல கால் வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. அனாதி கதவுகளை உயர்த்துங்கள், அனாதி அல்லது கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும்படிக்கு. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்துல உண்மையும் உத்தமம் எவனுக்கு இருக்குதோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பரிதபிக்கணுங்க. ஆண்டுடைய பிரசன்னத்துக்காய் பரிதபிக்கணுங்க, ஆண்டுடைய கிருபைகளுக்காய் பரிதபிக்கணுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் நிற்பதற்கு பரிதபிக்கணும், ஓடணும், ஆண்டுடைய காரியத்துக்காய் செபிக்கணும், கடந்து நிக்கணும். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையில்ல மனுஷன் சொல்ல மாட்டீங்க. பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், பரிபூரணமான ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் சகலமும் யாரிடத்துல இருக்கிறதாம்? தேவ சந்நிதியில, தேவ பிரசன்னத்துல. தாவீது எதை கேட்டாலும் முதல்ல போய் எங்க நிப்பான்? நான் முடிச்சிடுறேன். தேவ இடத்துல போய் நிப்பான். ஆண்டவரே யுத்தம் பண்ணவா, ஆண்டவரே உங்களை பின்தொடரவா, ஆண்டவரே நான் செய்து தவறு என்ன? அவன் பிள்ளை மரித்து போவான். பெர்சிபாளுடைய பெரிய பையன், ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் சத்து போவான். அப்ப போய் கேட்பான், 3 நாள் உட்கார்ந்து அழுவான், செபிப்பான், பொறலுவான். நல்ல கவனிங்க, எது வந்தாலும் தேவ சமூகத்துக்கு போறான். ஆனா நாம எது வந்தாலும் தேவ சமூகத்துக்கு உன் ஃபெயிலியர் அங்கே காலி, நீ அங்கே காலி. தேவனை பிடிச்சுக்கணும். பிரச்சனை அதிகமாக அதிகமாக தேவனுக்கிட்ட நெருங்கணும். அவரோட பாதத்தை பிடிச்சு கத்தறணும். உன்ன சொல்றேன், அண்ணாளுடைய பிரச்சனை தீர்த்தது என்ன? முடிச்சிடுறேன்.
நான் முடிச்சிடறேன்னு சொன்னோடனே சில பேர் சந்தோஷம், சில பேருக்கு அப்படியே முகம் பூ போல மலர்றதை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், அண்ணாளுடைய ஆசீர்வாத காரணம் என்ன? ஏன்னா நீங்க சொன்னீங்கண்ணே தேவ சமூகம், அதுதான் நாங்க. பாருங்க, எல்லாமே போயிட்டாங்க, அவன் விடவே இல்லை. தேவ பாதத்தை விடல, தேவ ஆலயத்தில் எழும்பல, ஜெபத்துல தரித்திருந்தால், இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய குறைகள் குற்றங்கள் மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கணும். சீக்கிரமா வரணும். அவனுடைய பாதத்துல முழங்கால் படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, என்ன சொல்லி நீங்க பேச போறீங்க? என்ன விஷயமா என்னோட நீங்க இடைப்பட போறீங்க? எனக்கு நீங்க ஆண்டவரே என்னோட நீங்க பேசணும், எனக்கு தரிசனத்துல காண்பிக்கணும், தீர்க்கதரிசனமா பேசணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லா பற்றி கர்த்தர் மாற்றுவார். உண்மையும் உத்தமமானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் அவன் உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆமா, நல்ல கவனிங்க. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏழைய பார்த்து, குறைய பார்த்து, பலவீனத்தை பார்த்து, அல்லது அவங்களுக்கு இருக்கிறதான குறைகளை பார்த்து யாரு ஏளனம் அப்படின்னா கிண்டல் பண்றவன். புரியுதா இல்லையா? புரிஞ்சவங்க மட்டும் கைத்துக்கு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன குறை, அந்த குறைய பார்த்து நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா வேதம் சொல்லுது அவனுக்கு உன்னை என்ன யார் உண்டாக்கினது? உனக்கு ஒரு குறை, எனக்கு ஒரு குறை பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணாங்கன்னா யாரை கிண்டல் பண்றாங்க? சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கிண்டல் பண்றவன ஆண்டவர் கிண்டல் பண்றான்னு அர்த்தம். கர்த்தர் சும்மா இருப்பாரா? அண்ணே, நான் ஜெபிக்கிறது பார்த்து எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறேன். இருக்கட்டும், நான் சீக்கிரமே வந்து பெருக்கி தொடச்சு நான் உட்கார்ந்து முழங்கால போறதுனால எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பார்க்கட்டும். சபையில யாரும் இல்லாத போது நான் ஜெபிக்கிறேன்னு அது பார்க்கட்டும். எதுக்கு மனுஷன் பார்க்கறான்னு கிண்டல் பண்றீங்க? ஆனா கர்த்தர் பார்த்த ஒரு நாளிலே உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையானவனை கர்த்தர் தேடுகிறார், உண்மையான உத்தமமான கர்த்தர் தேடுகிறார். நல்ல கவனிங்க, கேட்கிற தேவ ஜனமே, ஆப்பே தியோதோமனு ஒருத்தர் இருந்தான். கர்த்தருடைய பெட்டி தன் வீட்டுல வைத்துக் கொண்டான். உத்தமத்தை கர்த்தர் பார்த்தார், உண்மையை கர்த்தர் பார்த்தார். 3 மாசம் தான் வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை உயர்த்தி கர்த்தர் கொண்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ ஜெபிக்கிற ஜெபத்தினால, உனக்கு இருக்கிற வைராக்கியத்தினால 3 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நீ நினைக்கிற என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இல்ல, உன் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறான். நீங்க சம்பாதித்தா உன் பிள்ளை கூட அது காலி பண்ணிடும். நேற்று ஒருத்தரை பார்த்து சந்திச்சு பேசினேன். அவர் சொல்றாரு, எங்க அப்பா காசு எல்லாமே அழிச்சது நான் தான். அவரே சொல்றாரு, எங்க அப்பா காசு அழிச்சது நான் தான், மொத்தத்தை அழிச்சிட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆனாரு, எல்லாம் பைசா வந்தது, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். என்ன இதுல சந்தோஷம்? நீங்க நினைப்பீங்க உங்க பசங்க அதை வச்சு வாழ்வாங்கன்னு, நீங்க நினைப்பீங்க இந்த வீடு வச்சு அவங்க வாழ்வாங்கன்னு, நீங்க நினைப்பீங்க இந்த ஆஸ்தியை வச்சவங்க அப்படியே இருப்பாங்க. இல்ல, ஆனா நீ கர்த்தருக்கு உத்தமனா இருந்தா 3 தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அழிந்து தெரிந்தது இல்ல, அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுகிறாரு. ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ வரோம் ஏதோ போறோம். இல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில வேகனை எழும்பணும், தேவ சமூகத்து தரையாகணும். வேதத்துல வாசிக்கிறோம், ஜெயம் எப்படி வருமா? முடிச்சிடுறேன். ஜெயம் எப்படி வரும்? குதிரையோ ஜெயமோ? நம்ம ஆயத்தமே ஆவலிய. 8:45 சபை, 8:45 பெட்ல இருந்து எழும்பல. எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு? எப்படி நம்மள ஆண்டவர் கர்த்தர் உயர்த்துவார்? எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்? எப்ப நம்ம குறைகள் மாறும்? எப்ப நம்ம பிள்ளைங்க உயருவாங்க? உண்மைதான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்.
நான் இல்லைன்னு சொல்லல. சபைக்கு வந்துட்டு போன பிறகு, சாப்பிட்ட பிறகு நீங்க சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்கலாம். உனக்கு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா சபைக்கு வருவதற்கு முன்பதாகவே உனக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கும் அப்படின்னாக்கா, சோம்பலின் ஆவி உன்னை பிடித்து வைத்திருக்கிறது. பிசாசு உன்னை பிடித்து வைத்திருக்கிறான். ஜாக்கிரதை, கனநித்திரன் ஆவி மேல் ஊடப்பட்டிருக்கிறது. ஐத்தூக்குன்னு ஒருவன் இருந்தான். ஐத்தூக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது அவன் உறங்கினான். அவன் கீழே விழுந்து மரித்து போனான். இந்த கனநித்திரன் ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியே கடந்து போவதாக. உங்களை பார்த்து சொல்றேங்க, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் கொட்டுது அப்படியே அப்படின்னாக்கா ஜெபிக்கணும். ஏதோ ஒரு பிசாசு உன்னை என்ன செய்யுது ஒன்னு சொல்லுவா. சிம்பிளா சொல்றேன், பிசாசு இருக்கிறவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது தூங்குவாங்க தெரியுமா? அதுல கண்டுபிடிச்சிடுவேன் நான். அப்படியே சொக்குவாங்க வா ஜெபம் பண்ணலனா உடனே பார்த்தா பிசாசு. நீ சபைக்கு வராதபடிக்கு உனக்கு ஒரு தூக்கம் வருதுனாக்கா ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஏதோ ஒரு பிசாசின் பிடியில நீ அப்படியே இருக்கிற. அந்த கட்டுகளை உடையும்படிக்கு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உன்னுடைய பிரசனத்துக்குள்ள போக கூடாதபடிக்கு என்னை தடை செய்கிற எல்லா தடையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிற சொல்லு. பூரணமான ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. அவருடைய சமூகத்துல சமாதானம் உண்டு. அவருடைய சமூகத்துல சகல ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய பிரசன்னத்துல எல்லா தடைகள் உடைக்கப்படும். அந்தகார கிரிகள் எல்லாமே அது அகமாக்கி போடும். ஏன்னா நீ சீக்கிரமா வந்தா நீ ஆராதிச்சிருவ. நீ சீக்கிரமா வந்தா அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவ. அதனால உன்னை சீக்கிரமா வராதபடிக்கு கன நித்திரைய கொடுத்து பிசாசு உன்னை எப்படி வச்சிருக்கான்னா அவனுடைய கை பாவையில வச்சிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை கன நித்திரை வருது, திங்கட்கிழமை வர சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, எத்தனை பேருக்கு திங்கட்கிழமை கன நித்திரை வருது? யாராவது இருக்கீங்களா? திங்கட்கிழமை எனக்கு கன நித்திரை வருது, என்னால எழும்பவே முடியல. யாராவது ஒருத்தவங்க காமிங்க, உடனே நாளைக்கு காலையில் உங்க வீட்டுக்கு வரேன் நான். ஞாயிற்றுக்கிழமை சம நித்திரை வருது அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஒரு சகோதரி சொல்லு, எனக்கு வருதுனே, வருது, எனக்கு வருது, ஓப்பனா சொல்றாங்க, தப்பு ஒண்ணு கிடையாது. கன நித்திரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருதுன்னா எங்கேயோ ஃபால்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஜாக்கிரதை, கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்துரு, தேவ பாதத்துல வந்து விழுந்துரு. உன்னை பிசாசு ஏமாத்தது, பிசாசு ஏமாத்தது. இந்த நித்திரையோ, இந்த பலவீனமோ, இந்த கிரியைகளோ, இந்த பசியோ, இந்த பட்டினியோ அவரிடத்துல வேறு பிரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாரு, கெத்செமனே தோட்டத்துல அழுது புலம்பும் போது கர்த்தர் இந்த சீஷர்ல பார்த்து கேட்கிறாரு, 1 மணி நேரம் ஆகிலும் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டேன். அப்போ இந்த கனநித்திரன் ஆவி என்ன பண்ணுகிறது? அவங்கள பிரச்சனைக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறது. நீங்க நினைக்கிறீங்க தூங்குறது தப்பான்னு, ஆனா சபைக்கு வராம தூங்குறதுனால உன்னை பிரச்சனைக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய், அவமானங்களுக்குள்ளாய், ஒன்றுமில்லாத காரியங்களுக்குள்ளாய் பிசாசுனை நடத்துகிறது. ஜாக்கிரதை. ஏன்னா வேதத்துல வாசிக்கும் போது சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்க வேதனைக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்கணும். அப்போ ஜெபிக்காம சபைக்கு போகாம ஒரு கன நித்திரை வருதுன்னா அது நம்மளை எதுல கொண்டு போகுது? கேட்கல, போராட்டத்துக்குள்ள கொண்டு போகுது, உன்னை அவமானத்துக்குள்ள கொண்டு போகுது, உன்னை வெறுங்கைக்கு கொண்டு போகுது. நீ போராடுவ, அப்பான்னு கூப்பிடுவ, ஆனா அவரு நோ. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ வேதனைக்குள் பிரவேசிக்காதபடி ஆலயத்துக்கு போகும்போது நடத்தையை காத்துக்கொள். பிரசங்கில வாசிக்கிறோம், உன் நடத்தையை காத்துக்கோ. ஆலயத்துக்கு போகும்போது ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. 8:45 ஆராதனைனா நீ போய் நிற்க வேண்டிய நேரம் என்ன நேரம்? ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் ஆசீர்வாதத்துக்கு கரத்தை வைத்திருக்கிறார், ஆனா சபிப்பதற்கு ஆண்டவர் கரம் வைக்கல. சோதனை கொடுக்க மாட்டார் அவர், ஆனா சோதனையை வாங்கி பாக்கெட்ல போடுகிறது யாரு? கன நித்திரை வரும்போது என்ன சொல்லணும்?
இயேசுவின் நாமத்தினால கனநித்திரை கொண்டு வருகிற பிசாசே உன்னை கட்டி செபிக்கிற சொல்ல வேண்டாமா? அந்த நாளிலே சீஷர்கள் கனநித்திரையினால நித்திரைப்பட்ட போது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னார், நீ வேதனையில பிரவேசிக்காதபடி, நீ சோதனையில பிரவேசிக்காதபடி ஜாக்கிரதையாரு. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், பேத்தேல் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுக்கு கனநித்திரன் ஆவி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருது அப்படின்னாக்கா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு உன்னை கர்த்தருக்கு வேறு பிரிக்கிறன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ட பிறகு என்ன செய்ய போறீங்க? லஞ்ச் முடிச்சு என்ன செய்ய போறீங்க? தூங்குங்க. ஆனா ஏன் காலையில தூக்கம் வருது? இல்ல சும்மா சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். நான் ஏன் காலையில தூக்கம் வருது? ஏன்னா உன்னை விட்டினா நீ போய் ஜெபம் பண்ணுவ, உன்னை விட்டினா போய் ஆராதனை பண்ணுவ, உன்னை விட்டினா நீ வேதத்தை வாசிப்ப. அதனால நீ என் பாக்கெட்லயே இருக்கணும்னா போட ஒரு நித்திரைய அதை வச்சுட்டு நீ அப்படியே தள்ளாடி கில்லாடி வந்தினா என் ஆத்துமாவேன்னு சொன்னா போதும், நீ போயிடுவ. நீ மனசுல நினைப்ப, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா கர்த்தர் சொல்லுவா, நான் என்ன எப்படி உன்ன உண்மையில மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஞாயிற்றுக்கிழமை கனநித்திரை வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளை சொல்லும் போது நாமே சொல்லணும், பிசாச சபையை கட்டாத, சபையை கட்டாத, பிள்ளைகளை கட்டாத, குடும்பத்தை கட்டாத, இயேசுவின் நாமத்தில் வெளியேறோ. கர்த்தர் கட்டைகளை அறுக்கிறார், கனநித்திரன் ஆவிகளை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தோட கடந்து போவதாக. கர்த்தர் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை எப்படி தெரியுமா? ஒரு தீயா எழுமணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி தெரியுமா? ஒரு பற்றுதலை எழுமணும். நான் தேவாலயத்துக்கு போக போறேன், தேவ சமூகத்துக்கு போக போறேன், அவரை நான் பார்க்க போறேன், அவருடைய வார்த்தை கேட்க போறேன், அவரை நான் ஆராதிக்க போறேன். நான் லேட்டா போக மாட்டேன். அந்த வைராக்கியத்தில் இருங்க. அந்த உன்னதமான ஆண்டுடைய சமூகத்துல நிக்கணும்ன்ற ஒரு அந்த அந்த அப்பேற்பட்டதான ஒரு எண்ணம், ஒரு தீயா எழுமணும். நீங்க எழுப்பி பாருங்க, உங்களை கட்டுகள் கர்த்தர் உடைத்து போடுவார், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், தீயா இறங்கி வருவார், அக்கினியா இறங்கி வருவார். உங்களுக்காக கர்த்தர் லேட் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா நீ உண்மையா இருக்கிறபடினால கர்த்தர் பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிற. நீ அதை விட்டுட்டு எதையோ தேடுற, எதை விட்டுட்டு, ஆமா இதை விட்டுட்டு என்ன தேடுற? நீ பணத்துக்காக தேடுகிறவன் வசனம் படி திரும்பி வந்துடலாம். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க பார்க்கலாம். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானா இருப்பதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணிக்கு தப்பான். நாளை காலையில நானு பைக் எத்துன்னு வந்துடுவேன், தம்பு செட்டி ஸ்ட்ரீட், லிங்கு செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுவேன். பரபரப்புன்னு போறவங்க எல்லாம் நிறுத்தி சொல்லுவேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ண, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டுமா, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் அப்படி சொல்லுவேன். யாரெல்லாம் உருனா உண்டுனா கொஞ்சோப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா விட மாட்டேன். நீ எதற்கு தேடுற? ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யவானுக்கு தீவிரிக்கிறவனை ஐஸ்வர்யத்துக்கு ஓடுறிய, மண்டே காலையில உருவுரு ஓடுறிய, ராபிடோ புக் பண்ணி ஓடுறிய, பஸ் வரலனா டீலக்ஸ் பஸ்ஸுக்குள்ள ஏறணும். ஏன் போன போது பைசா போன போது நான் சீக்கிரமா அந்த பரபரப்பு தேவ சமூகத்தினை காமிக்கலையே. எனக்கோ உன்னை கர்த்தர் உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. இன்னைக்கு நான் போய் பெருக்கணும், இன்னைக்கு நான் போய் கிளீன் பண்ணணும், இன்னைக்கு நான் இப்படிதான் வாழணும் அப்படி நினைக்கிற உன் சூழ்நிலை கர்த்தர் எனக்கோ மாத்தி இருப்பாரு. நீ தான் ஆண்டருக்கு இடம் கொடுக்கல, நீ தான் கர்த்தருக்கு இடம் கொடுக்காம வைத்திருக்கிற. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உண்மையில் அவனை கர்த்தர் பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சேகரிக்க நினைக்கிறவனோ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற ஆக்கணிக்கு தீர்க்கப்படுவான். நீ நம்ம பார்த்து சொல்றேன், நீ பணத்துக்கு பின்னாடி ஓடுற ஆக்கணிக்கு கர்த்தரோட ஒப்பு கொடுப்பாரு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு தேடி வருகிறவனை கர்த்தர் கைவிடல. ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கும் போது தாவீதை கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீ ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தீங்க? இன்னைக்கு ஆராதனை செய்யும் போது எத்தனை பேர் நம்ப இருந்தோம்? வெகு சில பேர். வேதத்துல வாசிக்கிறது ஆராதிப்பது நல்லது. அப்ப ஆராதிக்காதது
கேட்கல. ஓ அப்படிதானா? சில நேரத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுது. ஆராதிப்பது நல்லது, ஆராதிக்காதது கெட்டது. ஆராதனையிலே இல்லாதவங்க எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுகிறான். ஐஸ்வர்யத்தை தேட தீவிரிக்கிறவனோ அவன் ஆக்கணிக்கு தீர்க்கப்படுவான். ஆனா ஜபத்துக்கு பரவாயில்ல விடு, பாஸ்டர் வருவாரு விடு, 5 பாட்டு பாடுவாங்க. இந்த 5 பாட்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடலாம்? மாஸ்டர் பார்க்க மாட்டாரு, ஆனா கர்த்தருக்கு தெரியும் உன் இருதயம். வேதம் சொல்லுகிறது, உன் உள்ளத்தின் ஆரங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். தெரியுமா தெரியாதா? இப்ப சொல்லுங்க, இந்த கனநித்திரை கொடுக்கிறது யாரு? கேட்கல. இப்போ கனநித்திரை வருது, நித்திரை போறோம், எழும்புறோம். இப்போ யார் கையில் இருக்கிறோம்? சந்தோஷமா? நான் பிசாசு கையில் இருக்கிறேன்றவங்க மட்டும் சந்தோஷப்படுவீங்களா? நீங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா அடுத்த வாரத்துல பாத்துங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஜாக்கிரதை, உன் குடும்பம் ஜாக்கிரதை. எருசலேம் குமார்த்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. நீங்க ஆலயத்துக்கு வருவதனால சபைக்கு லாபம் இல்ல. நீங்க ஆலயத்துக்கு வருவதனால ஆண்டவர்கள் லாபம் இல்ல. நீங்க ஆலயத்துக்கு வருவதனால உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். உங்க காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் போனா கர்த்தருக்கான் லாபம்னு. நீ இல்லைன்னா கர்த்தர் வேறொரு கர்த்தர் வைத்துப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கனநித்திரை வருதுனாக்கா சாப கட்டுகள் மேல வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வசனத்துல வாசிக்கிறோம், சாபம் எங்க இருக்கா? அது வாசல்லையே இருக்கட்டும். நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, தூங்கினே இருந்தா. இது தூங்கி தூங்கி சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏமா எல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, நான் பார்த்தேன். நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இது தூங்கி தூங்கிய வீட்டுக்கு அப்படியா? அது தர்த்தனம். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், சாபம் சாபம். சோம்பேறியுடைய அந்த நிலத்தில் நான் போனேன். அப்போ என்ன இருந்தது? முச்செடி இருந்தது, முச்செடி வளர்ந்திருந்தது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த காரியங்களை முதல்ல விட்டு விலகுங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே கனநித்திரன் ஆவி இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தபடி ஜெபிக்கிறப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாதபடி, ஞாயிற்றுக்கிழமை வெடிகாலமை எழும்பக்கூடாதபடி, வேகமே எழுந்து தேவ சமூகத்தை வரக்கூடாதபடிக்கு எனக்குள்ள காணப்படுகிற எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா பாவத்தின் கிரியைகள், எல்லா கனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிற. சொல்லுங்க, கரங்களை வேலை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த கனநித்திரை எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை வர கனநித்திரை நேத்து இல்லாத கனநித்திரை இன்னைக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு இல்லாத கனநித்திரை இன்னைக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்னே சிம்பிள். பிசாசுடைய மைண்ட் செட்டை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பிசாசுக்கு என்னன்னா, ஜனங்கள் ஆண்டவரோடு கூட இணைவதும், ஆண்டுடைய பிரசன்னத்துல நிற்பதும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதும் அவனுக்கு பிடிக்காது. அவ்வளவுதான். அவனுடைய பிடியிலிருந்து நீ வெளியே வரணும்னா, அவனுடைய கிரிகளிலிருந்து வெளியே வரணும்னா ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துக்கு மட்டும் வந்து நின்னா போதும், எல்லாம் அவரு பார்த்துப்பாரு. ஏன்னா என் பிள்ளை என்ன தேடி வந்தது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் பிடிச்சிப்பாரு. ஆனா அவன் கையில போய் அப்படியே மெர்ஜ் ஆயிடாத, அப்படியே அவன் கூட சேர்ந்து நீயும் அப்படியே இருந்துடாத. கர்த்தர் தட்டி எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிம்பிளா சொல்ற, ஒரு பிரச்சனை வந்தது, பிசாசு வந்தது, ஜெபம் பண்ண உடனே அந்த பிசாசு என்ன செய்யும்? கீழே படுத்துக்கின்னு, இல்ல கேட்கல, என்ன செய்யும்? என்னங்க எல்லாம் கோபமாவே சொல்றீங்க? ஒரு பிசாசு வந்துச்சுங்க, ஜெபம் பண்ணோம், தமாலு கீழே வந்துச்சு, உடனே எழுந்து உட்காந்து டாப் டூப்னு எழும்புவான். என்ன செய்யும்?
தூங்கினே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசனத்துல வந்து கீழே உட்கார்ந்து என்ன செய்யும்? இன்னைக்கு நாம தூங்கினே இருக்கோம், தேவ பிரசனத்தை வரக்கூடாது. அப்படி அப்ப என்ன அர்த்தம்? அது யாரோ ஒரு சகோதரி பின்னாடி சொல்லுங்க, பிசாஸ் தானே சொல்லுது. ஆமா தான், உண்மைதான். போ, நீ மட்டும் சொல்லினு எனக்காக சொல்லு, மீதி பேர் சொல்ல மாட்டேங்க. என்னதான் அது? அப்போ எத்தனை பேரு பிசாசன் கையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த புலிபீடத்துல இருந்து இயேசுவின் நாமத்துல கணனித்திரை நாவிகள், உறக்கத்தின் ஆவிகள், சாப கட்டுகள், பிசாசின் பிடிந்த கத்தரங்களை விடுதலையாக்குவாராக. பேத்தேல் சபையை கத்தர் வெளியே கொண்டு வருவாராக. பிசாசின் பிடிந்த கத்தர் வெளியே கொண்டு வருவாராக. கத்தரங்களை வெளியே கொண்டு வந்து தன் பிள்ளைகளை கத்தர் வைத்துக் கொள்வார். தீயா நீங்க எழும்ப போறீங்க, அக்கினியா எழும்ப போறீங்க. அபிஷேகம் மறுபடியும் கிரியை செய்ய போகிறது. தேவ கிருபை மறுபடியும் கிரியை செய்ய போகிறது. அவருடைய கிருபைகள் வல்லமைகள் மறுபடியும் நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தான் உங்க குடும்பத்துக்காக அழுது புலம்ப வேண்டியவங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக அழுது புலம்ப வேண்டியவங்க. உங்களை தூங்க வச்சுட்டா அவன் ஜெயிச்சிருவான். அவன் ஜெயிச்சிருவான். அவனை ஜெயிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அவனை மட்டும் ஜெயிக்க மட்டும் விட்டுறாதீங்க. பிள்ளைகளை கொண்டு போய் பாதாளத்தை கொண்டு போயிடுவான். பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருவான். ஆண்டவர் அதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கல. அதுக்காக கர்த்தர் உங்களை சபையில வைக்கல. பரலோக ராஜ்யத்தை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். உண்மையில் அவனை கர்த்தர் பூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கும் பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும் விரும்புகிறார். கர்த்தருக்கு நம்ம நெருக்கமா இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.